ஃபாதர், மதுரை மாநாட்டில் விஜய் அவர்கள் பேசிய பிரச்சனை இன்னைக்கு பெரிய லெவல்ல பேசுபொருளா மாறி இருக்கு. கச்சத்தீவை மீட்கணும், மீனவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படின்னு அவர் பேசியிருந்தாரு. அது இன்னைக்கு பெரிய பேசுபொருளா மாறி இலங்கையுடைய வரலாற்றுல ஒரு பிரதமர் கச்சத்தீவுக்கு சென்றிருக்கிறார். ஃபாதர், எப்படி பாக்குறீங்க? கச்சத்தீவு நெடுங்காலமாகவே தமிழக அரசியலின், இந்திய அரசியலின், இலங்கை அரசியலின் ஒரு பேசு பொருளாக இருந்து வருகிறது. திரு விஜய் அவர்கள் இப்போது அதனுடைய ஒலி சத்தத்தை அதிகமாக்கி இருக்கிறார். இலங்கை அதிபர் அடையாளபூர்வமாக அந்த நிலத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்தை அவர் உருவாக்கி இருக்கிறார். கச்சத்தீவினுடைய உண்மை வரலாறு என்ன? எப்படி தமிழகம் கச்சத்தீவு பிரச்சனையில் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது? தமிழர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். எக்காலத்திலும் சிங்கள பேரினவாதத்தினுடைய இறையாண்மையின் கீழ் கச்சத்தீவு இருந்தது இல்லை. உண்மையில் அது மக்கள் நிரந்தரமாக நீடித்து குடியேறி வாழும் ஒரு தீவாகவும் அது இல்லை. ஆனால் இரண்டு தன்மைகள் மிக முக்கியமானது. தமிழகத்து மீனவர்கள், ஏன் இலங்கையின் மீனவர்கள் கடற்பரப்பில் மீன்பிடித்து தங்கள் வலைகளை காயப்போடுவது, ஓய்வெடுப்பது, தங்களை அடுத்த கடல் பயணத்திற்கு தயார்படுத்திக் கொள்வது, இவற்றிற்கெல்லாம் கச்சத்தீவு முக்கியமானதாக இருந்திருக்கிறது.